இப்போ நம்ம கரெக்டாக ஆரசமங்கலம் பெரிய கம்மாய் 48 கணுகுகளை கொண்ட கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நாரை பறக்க முடியாத கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்மாயில் சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறோம் பாருங்கள். ஆனால் கம்மாய் நிறைஞ்சிருக்கு. கம்மா தண்ணி எவ்வளோ நிறைஞ்சிருக்கோ அதே அளவு இந்த கருவேல மரமும் நிறைஞ்சிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் கருவேல மரத்தை நட்டு வச்சுட்டாங்க. அது இது வரைக்கும் அந்த கருவேல மரத்தை நம்மளால் அழிக்க முடியல. கருவேல மரங்கள் அதிகமாக இருக்குது நம்ம கம்மாயில் தான். அதனால் அந்த கருவேல மரத்தை கொண்டு விறகுகள் அதிகமாக பாதிக்கப்படுது. விறகுகளுக்கு அடுத்தபடியாக அப்படின்னா கரிமூட்டம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருவேல மரம் அதிகமாக பாதிக்கிறது. ஒரு பக்கம் நன்மைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் அதிகமாக தீமைகள் இருக்குது. பூமியுடைய நீரை அதிகமாக உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த கருவேல மரத்துக்கு இருக்கிறது. அதனால் ஆறுகளை ஒட்டியோ இல்லை குளங்களை ஒட்டியோ இல்லை கம்மாய்களை ஒட்டியோ இருக்கக்கூடிய இந்த கருவேல மரங்கள்னால நீர்கள் தங்கக்கூடிய அபாயங்கள் தங்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணியை அதிகமாக உறிஞ்சிடும். அதனால் கம்மாயும் குளங்கள் போன்ற இடத்துல நீர்கள் சீக்கிரம் வற்றிடும்.